கணக்கீட்டு வீதம் என்ற பகுதி பார்க்க போகிறோம். இப்போ கணக்கீட்டு பணிகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை திரட்டுதல், ரெண்டாவது அதை பதிவு செய்கிறது, அதுக்கு பிறகு வகைப்படுத்தல், அதுக்கு பிறகு பொழிப்பாக்குதல், அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்தல். இந்த பணியில் திரட்டுதல் மூல ஆவணங்கள் எடுக்கிறது. கொடுக்கல் வாங்கலுக்கு மூல ஆவணம் இருக்கும், அந்த மூல ஆவணங்கள் ஒன்று சேர்க்கிறது திரட்டுதல். பதிவு செய்தல் என்றது முதன்மை ஏட்டில் பதிகிறது, முதன்மை ஏடுகள் தயாரிக்கிறதான் பதிவு செய்தல். வகைப்படுத்தல் என்றால் பேரெட்டு கணக்கம் பரீட்சை மீதி தயாரிக்கிறது. ஒளிப்பாக்குதல் என்றது நிதி கூற்றுகளை தயாரிக்கிறது. பகுப்பாய்வு செய்தல் என்றால் அதான் இப்போ நாங்கள் படிக்க போகிற அந்த கணக்கீட்டு விகிதம் என்ற பாடம். கணக்கீட்டு விகிதம் இந்த பகுப்பாய்வு செய்தல் என்ற பணியாக இருப்போது என்ன செய்ய போகிறோம்னா, அந்த நிதிக்கூற்றில் வந்த தகவல் இருக்குது. இப்போ நிதிக்கூற்று செய்துட்டோம், அதில் வந்த தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்களை அக்கறை செலுத்துகிறார்களுக்கு ஏற்ற வகையில் வழங்க போகிறோம், பகுப்பாய்வு செய்து வழங்க போகிறோம். அதுதான் இந்த பணி, பகுப்பாய்வு செய்தல் என்ற பணி. உதாரணம் எடுத்தா நிதிக்கூற்றுகளில் வந்த மொத்த லாபம் தேடிய லாபம் எடுக்கும். நிதிக்கூற்றுகளில் வந்த லாபம், ஆண்டுக்கான லாபம் 1,00,000. அப்போ இது நிதிக்கூற்று, இதை வழிபாக்குது. பொழிப்பாக்குதல் என்ற பணி இதை வெளிப்படுத்துது. இதை வச்சு தீர்மானம் எடுக்க இயலாது. இப்போ பிரதானமாக அக்கறை செலுத்துறது வணிகத்தில் உரிமையாளர் எடுப்பார். அவர் அக்கறைப்படப்புற இந்த 1,00,000 லாபம் தன் மூலதனத்துக்கு எவ்வளவு வருமானத்தை உழைச்சி தருது. தான் கொண்டு வந்த மூலதனம் 5,00,000 என்று எடுப்போம். 5,00,000 கொண்டு வந்த மூலதனம் உழைச்ச லாபம் 1,00,000. அப்போ 5,00,000 மூலதனத்துக்கு 1,00,000 லாபம் உழைச்சிருக்குது. அது எத்தனை வீதம் என்று மாத்திரம் 20 வீதம். இதை வச்சு தான் நாங்கள் தீர்மானம் எடுக்கப்படுற உரிமையாளர் தன் முதலீட்டுக்கு, தன் மூலதனத்துக்கு அல்ல முதலீட்டுக்கு 20 வீத வருவாய் உழைச்சி தந்திருக்குது. இது சிறந்ததா சிறப்பற்றதா? இதை பேசா வங்கியில் போட்டிருந்தா இதை விட 5,00,000 பேசா வங்கியில் போட்டிருந்தா இதை விட கூட வருவாய் வந்திருக்கும். அது இந்த முதலீடு சிறந்தது இல்லை. அதை வங்கியில் போட்டால் இதை விட குறைய வட்டி தான் வரும். அப்போ இது கூட திரும்பல் வருது. இது சிறந்த முதலீடு என்று தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த தகவல்லாம் தேவைப்படுது. இப்போ நிதிக்கூற்றுகளில் இருக்கிற தகவல்களை அக்கறை செலுத்துகிறாக்களுக்கு பகுப்பாய்வு செய்வதுதான் கணக்கீட்டு விகிதம். அக்கறை செலுத்துகிறாக்களுக்கு தகவல் வழங்குதான் என்கிற கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அதில் நிதிக்கூற்றில் இருக்கிற தகவல்களை நிதிக்கூற்றுகளுக்கு வந்துட்டோம் பொழிப்பாக்குதல் என்ற பணியூடாக. இப்போ நிதிக்கூற்றுகளில் இருக்கிற தகவல்களை அக்கறை செலுத்துகிறாக்களுக்கு பகுப்பாய்வாக செய்யப்போகிறோம், வழங்கப்போகிறோம். தொடர்பாடு செய்கிறதுக்காக தகவல் வழங்குறது தான் இந்த பணியாக இருக்க போது கணக்கீட்டு விகிதம். இப்போ கணக்கீட்டு விகிதத்தின் ஊடாகத்தான் கணக்கீட்டின் நோக்கம் நிறைவேறுது. கடைசி பணி எல்லா பணியும் உள்ளடக்கி இருக்குது. இந்த பணி ஊடாகத்தான், அந்த கணக்கீட்டு விகித பகுப்பாய்வு ஊடாகத்தான் கணக்கீட்டின் நோக்கம் நிறைவேறுது. ஏன்னா அக்கறை செலுத்துறாக்களுக்கு தகவல் வழங்குறது இந்த கணக்கீட்டு விகிதம் தான். அதால தான் கணக்கீட்டு நோக்கமும் நிறைவேறுது. இப்போ கணக்கீட்டு விகிதங்களை நீங்கள் பிஸ்னஸ்லேயும் படிச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு 5 விதமாக வகைப்படுத்தப்படும். கணக்கீட்டு விகிதங்களை 5 வகையாக வகைப்படுத்தப்படும். முதலாவது 5 குரூப்பாக பிரிக்கப்படும். லாபத்தன்மை விகிதங்கள், லாபத்தன்மை விகிதங்கள். இரண்டாவது திரவத்தன்மை விகிதங்கள். மூன்றாவது இணைவு விகிதங்கள். நாலாவது செயற்பாட்டு விகிதங்கள். 5வது முதலீட்டாளர் விகிதங்கள். இப்படி 5 வகையா வகைப்படுத்துகிறோம் கணக்கீட்டு விகிதங்கள். லாபத்தன்மை விகிதம், திரவத்தன்மை விகிதம், இணைவு விகிதங்கள், செயற்பாட்டு விகிதங்கள், முதலீட்டாளர்கள் விகிதம். இதில் ஒவ்வொன்றையும் ஒரு சமன்பாடு தான் பார்க்க போகிறோம். இதில் லாபத்தன்மை விகிதத்தில் ஒரு 4 சமன்பாடு படிப்போம். திரவத்தன்மை விகிதத்தில் ஒரு 2 சமன்பாடு, இணைவு விகிதத்தில் ஒரு 5 சமன்பாடு, செயற்பாட்டு விகிதத்தில் ஒரு 4, முதலீட்டாளர் விகிதத்தில் ஒரு 2. மொத்தமாக 6, 11, 15, 17 சமன்பாடு படிச்சுட்டோம்னா இந்த அளவு சரி. இதில் வந்துட்டு ஒரு முறை ஒரு 5 மார்க்ஸுக்கான கேள்வி. ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்ப்போம் ஒவ்வொரு விகிதங்கள். அப்போ அக்கறை செலுத்துறார்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தலைப்பும் வந்திருக்குது. இப்போ லாபத்தன்மையை பிரதானப்படுத்துது. லாபத்தன்மையை மதிப்பீடு செய்கிற விகிதம் முதலாவது எடுப்போம். லாபத்தன்மை விகிதம் எடுப்போம். கணக்கீட்டு விகிதத்தில்
முதலாவது வகை லாபத்தன்மை விகிதங்கள். லாபத்தன்மை வீதம் விகிதம். இதுக்கு என்ன வித்தியாசம் என்றா, வீதம் தெரியும் 100 வீதம், 100க்கு சொல்றது வீதம். விகிதம் வந்து வாருது இத்தனைக்கு இத்தனை, 2க்கு 4, 1க்கு 3 இப்படி சொன்னா இது விகிதம். இப்போ விகிதம் வீதம், இப்போ ரெண்டும் கலந்ததான் எங்களை கணக்கிட்டு விகிதம், அதெல்லாம் விகிதம் என்று சொல்றோம். இப்போ இது லாபத்தன்மை வீதம். இதுக்கு இருக்கிற எல்லாம், இதுக்கு இருக்கிற 4 வகையா 4 சமன்பாடு படிப்போம். அந்த 4 சமன்பாடும் 100 வீதத்திலான்னு சொல்லப்படுறோம். அதனால லாபத்தன்மை வீதங்கள் என்று சொல்றேன். லாபத்தன்மை வீதம் என்றா, லாபம் என்றா தெரியும் செயற்பாட்டின் பெறுபேறு. செயற்பாட்டின் பெறுபேறை கணித்து அந்த தரவூடாக கண்டுகொள்ற வீதம் லாபத்தன்மை வீதம். செயற்பாட்டின் பெறுபேறை இந்த வீதங்களூடாக கண்டுகொள்ளலாம். இப்போ தெரியும் செயற்பாட்டின பெறுபேறு என்றால் வருமான கூற்றில் இருக்கிற தகவல். இப்போ வருமான கூற்று, முற்றுவடக்க வருமான கூற்றில் இருக்கிற தகவலை வச்சு தான் இந்த வீதங்கள் காணப்படும். பிற வடிவம் நிதிநிலைமை கூற்றில் இருக்கிற தகவலை வச்சு வேற வீதங்கள் காண்றது. இப்போ இதுக்கு வருமான கூற்று இருக்கிற தகவல் தான் இந்த லாபத்தன்மை வீதத்துக்கு தேவைப்படும். லாபத்தன்மை வீதம்ன்றது செயற்பாட்டின் பெறுபேறு அறியறதுக்காக தயாரிக்கிற விகிதங்கள் தான் லாபத்தன்மை விகிதங்கள். லாபத்தன்மை விகிதத்துக்கு வருமான கூற்று பயன்படுத்தப்படும். அதில் இருக்கிற தகவல்கள் இதில் முதலாவது மொத்த லாப வீதம். மொத்த லாப வீதம் பேர்லயே விளக்கம் வந்துட்டு மொத்த லாப வீதம். இப்போ மொத்த லாபத்தை விற்பனை என்ற 100 வீதமா சொல்றது. மொத்த லாபத்தை விற்பனை என்ற 100 வீதமா சொல்லப்படுறோம். மொத்த லாபத்தின் கீழ் தேறிய விற்பனை அல்ல விற்பனைன்னு சொல்லலாம். தேறிய விற்பனைக்கு என்ன வித்தியாசம் என்றா, உட்திரும்பல் இருந்தா அதை கழிச்சு வரும். இப்போ தேறிய விற்பனைன்றது விற்பனையிலிருந்து உட்திரும்பலும் இருந்தால் கழிச்சு வாரது தான் தேறிய விற்பனை. ஒரு உட்திரும்பல் இல்லையண்டா அதை விற்பனையாக கொண்டு போடுவோம். நம்ம மொத்த லாபத்தை விற்பனை என்ற 100 வீதமாக சொல்லப்படும். உதாரணம் எடுப்போம். மொத்த லாபம் 40,000, தேறிய விற்பனை 2 லட்சம். 2 லட்சம் விற்பனைக்கு 40,000 மொத்த லாபம் வந்திருக்கு. வேற 100க்கு 20 வீதம். இதுதான் மொத்த லாப வீதம். அப்ப இது முதலாவது மொத்த லாப வீதம். இரண்டாவது தேறிய லாப வீதம். இரண்டாவது வகை தேறிய லாப வீதம். அப்ப இதுவும் தெரியும், தேறிய லாபத்தினை விற்பனையின் 100 வீதமா சொல்றது. இப்போ தேறிய லாபம்ன்றது எங்களுக்கு கிடைச்ச ஆண்டுக்கான லாபம், கடைசி வார ஆண்டுக்கான லாபம் அல்ல காலப்பகுதிக்கான லாபம். ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் தேறிய விற்பனை தர 100. ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் தேறிய விற்பனை தர 100. ஆண்டுக்கான லாபம் என்னென்று தெரியுமா, வரிக்கு முன் லாபத்திலிருந்து வரியை கழிச்சு வாருது ஆண்டுக்கான லாபம் கடைசியாக மாறி. வரி இல்லை என்றால் எங்களுக்கு வரிக்கு முன் லாபம் தான் ஆண்டுக்கான லாபமா இருக்கும். வரி இல்லை என்றால் வரிக்கு முன் லாபம் தான் ஆண்டுக்கான லாபமா இருக்கும். வரி இருந்துச்சுன்னா ஆண்டுக்கான லாபத்தை எடுக்கும். ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் கடைசியாக வார லாபம் வருமான கூடல ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் தேறிய விற்பனை தெரியும். விற்பனை இருந்து திரும்ப கழிச்சு வாரது தர 100. அப்போ இது தேறிய லாப வீதம். இரண்டாவது. மூன்றாவது மொத்த சொத்துக்கள் மீதான திரும்பல் வீதம். மொத்த சொத்துக்கள் மீதான திரும்பல் வீதம். மொத்த சொத்துக்கள் எவ்வளவு உழைச்சி தருது, எவ்வளவு ஆற்றலை கொண்டு உழைக்கிற ஆற்றலை அப்படி இருக்கப்படா ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டியின் கீழ் மொத்த சொத்துக்கள் தர 100. இதெல்லாம் வீதம் என்ற வழியால் தர 100 வரப்போகுது. ஆண்டுக்கான லாபம் சக வட்டி அதன் கீழ் மொத்த சொத்து தர 100. இப்போ தெரியும் மொத்த சொத்து இவ்வளவு வருவாய் விளைச்சி என்று பார்க்க போறோம். இதனோட ஏன் ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டி என்று வருதுண்டா, ஆண்டுக்கான லாபத்தோட என் வட்டி கூட்டப்படுதுண்டா. இப்போ மொத்த சொத்துக்கள் கடனால உருவாயிருக்கு. நிறுவனத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் கடன் எடுத்து உருவாக்கி வேண்டியிருப்போம். அப்போ கடன் எடுத்து வேண்டினா அந்த கடனுக்கான செலவு தான் வட்டி. அப்போ இது எவ்வளவு உழைச்சி என்று பார்க்கணுமெண்டா அந்த வட்டியை
கழிச்ச லாபத்தை எடுக்கக்கூடாது. இந்த வட்டி கழிக்க முதல் இருக்கிற லாபத்தை தான் எடுக்கிறேன். ஆண்டுகால லாபம் ப்ளஸ் வட்டி கீழ் மொத்த சொத்துக்கள் தர 100. இப்போ மொத்த சொத்து தெரியும் நிதிநிலைமை கூறில் இருக்குது. நடைமுறை எல்லா சொத்து நடைமுறை சொத்து எல்லாம் சேர்ந்தது. ஆண்டுக்கான லாபம் வருமான கூறில் ப்ளஸ் வட்டி, அது ஆண்டுக்கான வட்டி தான், செலுத்தின வட்டி இல்லை, ஆண்டுக்கான வட்டி தான். இது செலுத்தின வட்டி வச்சு நாங்கள் முடிவெடுக்க இயலாது. ஆண்டுக்கான வட்டி தான் எங்களுக்கு தேவை. ஆண்டுக்கான செலுத்தாட்டிக்கு பிரதியில் வரவே மாட்டுது. இப்போ ஆண்டுக்கான வட்டி தான் இதில் எடுக்கும். ஆண்டுக்கான லாபம் ப்ளஸ் வட்டி கீழ் மொத்த சொத்து தர 100. மொத்த சொத்துக்கள் மீதான திரும்பல் வீதம். அடுத்த 4வது உரிமை மூலதனம் மீதான திரும்பல் வீதம். 4வது உரிமை முதல் அல்லது மூலதனம் மீதான திரும்பல் வீதம். 4வது லாபத்தன்மை வீதம். உரிமை மூலதனம் எவ்வளவு உழைச்சி தருது? இப்போ மொத்த சொத்து எவ்வளவு உழைச்சி தந்தது பார்த்த மாதிரி உரிமை மூலதனம் எவ்வளவு உழைச்சி தந்தது. அதுக்கு சமன்பாடு உரிமை மூலதனம் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் உரிமை மூலதனம் அல்ல உரிமையாண்மை தர 100. உரிமை மீதான திரும்பல் வீதம். ஆண்டுக்கான லாபத்தின் உரிமையாண்மை தர 100. ஆண்டுக்கான லாபம் தெரியும். உரிமையாண்மை என்றது உரிமை செய்கூட்டில் வந்தது. கூறப்பட்ட மூலதனமும் ஒதுக்கங்களும் சேர்ந்தது. ஆண்டுக்கான லாபம் அதன் கீழ் உரிமையாண்மை தர 100. இது உரிமை முதல் மீதான திரும்பல் வீதம். ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் உரிமையாண்மை தர 100. ஆண்டுக்கான லாபம் தெரியும். உரிமையாண்மை என்றதையும் உரிமை செய்கூட்டில் வந்த இறுதி. உரிமை செய்கூட்டின மொத்தத்தின் இறுதி. கூறப்பட்ட மூலதனமும் ஒதுக்கங்களும் சேர்ந்தது. தர 100. இது உரிமை முதல் மீதான திரும்பல் வீதம். இவ்வளவு லாபத்தன்மை வீதங்கள். மொத்த லாப வீதம், பெரிய லாப வீதம், மொத்த சொத்துக்கள் மீதான திரும்பல் வீதம் அல்லது வருவாய் வீதம், உரிமை முதல் மீதான திரும்பல் வீதம், இந்த 4 லாபத்தன்மை வீதம். இவ்வளத்தையும் செயற்பாட்டின பெறுபேறுதை வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். லாபத்தன்மை வீதத்தின் ஒன்று படிச்சுட்டோம். கணக்கீட்டு வீதத்தில் லாபத்தன்மை விகிதங்கள் படிச்சுட்டோம். 2வது வகை திரவத்தன்மை விகிதங்கள். கணக்கீட்டு வீதத்தின் 2வது லாபத்தன்மை விகிதத்தில் படிச்சுட்டோம். 4 விகிதம், 4 சமன்பாடு. திரவத்தன்மை விகிதம் இது விகிதம் என்று வரப்போகுது. இத்தனை திரவத்தன்மை விகிதம். திரவத்தன்மை விகிதம் என்றால் நிறுவனத்தின் குறுங்கால கடன் தீர்க்கும் இயலுமையை மதிப்பீடு செய்கிற விகிதம். நிறுவனத்தில் குறுங்கால கடன் தெரியும், நடைமுறை பொறுப்பு. இப்போ நடைமுறை பொறுப்புகள் தான் குறுங்கால கடன். இந்த கடனை தீர்க்கிற ஆற்றல் இருக்காண்டு மதிப்பீடு செய்கிற விகிதங்கள் தான் திரவத்தன்மை விகிதம். நீண்ட கால கடனை தீர்க்கிற ஆற்றலுக்கான மதிப்பீடு செய்கிற விகிதம் வடிவம் இணை விகிதம். இது திரவத்தன்மை விகிதம் என்றால் குறுங்கால கடனை தீர்க்கக்கூடிய இயலுமை இருக்கா. அதுல 2 வகையான சமன்பாடு இருக்கு திரவத்தன்மை விகிதத்தில். இந்த விகிதத்துக்கு தரவு எங்கே இருந்து வரப்போகுதுன்னா நிதி நிலைமை கூட்டிலிருந்து இதுக்கான தரவு எடுக்கப்படுறோம். ஒரு சமன்பாடு நடைமுறை விகிதம். நடைமுறை விகிதம் என்றால் நடைமுறை பொறுப்புகளை கொடுத்து தீர்க்கக்கூடிய ஆற்றல் நடைமுறை சொத்துக்கு இருக்கா. நடைமுறை பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நடைமுறை சொத்துக்கு இருக்கான்னு பார்க்கறது நடைமுறை விகிதம். எப்படி சமன்பாடு வரப்போகுதுன்னா நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. தெரியும், நடைமுறை சொத்துக்கள் இறுதி இருப்பு, கடன் பட்டோர், காசுக்கு சமனானதுகள், நடைமுறை பொறுப்புகள், கடன் கொடுத்தோர், அற்று செலவுகள், வங்கி மேலதிக பற்றுக்கள், குறுங்கால பொறுப்பு. நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பு. உதாரணம் எடுப்போம், 2000 ரூபா நடைமுறை சொத்து எடுப்போம். நடைமுறை பொறுப்பு 1000 ரூபா. அப்போ நடைமுறை பொறுப்பை போல 2 மடங்கு ஆற்றல் நடைமுறை சொத்துக்கு இருக்கு. நடைமுறை பொறுப்பை போல 2 மடங்கு ஆற்றல் நடைமுறை சொத்துக்கு இருக்கு. அப்போ 2க்கு 1 இதுதான் நடைமுறை விகிதம். இப்படித்தான் எழுதணும். 2க்கு 1 இத்தனை அதான் விகிதம். 2க்கு 1 நடைமுறை விகிதம், நடைமுறை சொத்துங்கள், நடைமுறை பொறுப்பு. இது பெரும்பாலும் 2க்கு 1 இருக்கிறது சிறப்பானதான் நிறுவனத்துக்கு. வணிக கல்வியை படிச்சுள்ள நோட்ஸில் 2க்கு 1 இருந்தால் சிறப்பானதான். குறைய இருந்தால் பொறுப்பை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இப்போ நடைமுறை பொறுப்பு 1000, நடைமுறை சொத்து 200. இப்போ நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சொத்துக்கு இல்லை, நடைமுறை சொத்துக்கு. இது ஒரு நிறுவனத்தின் செயற்பாடு. சொத்தின் குறுங்கால கடன் தீர்க்கிற இயலுமை நிறுவனத்துக்கு இல்லை. அப்போ இதை 0.8 கொண்டு
இது நடைமுறை விகிதம், நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. இனி ரெண்டாவது இந்த திரவத்தின் விகிதத்தில் இன்னொன்று ரெண்டாவது சமன்பாடு விரைவு விகிதம். இந்த நடைமுறை விகிதத்தை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க போகுது. விரைவு விகிதம் எப்படி இருக்க சமன்பாடு விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. இப்போ விரைவு சொத்தண்டா என்ன என்று தெரிஞ்சா சரி, நடைமுறை பொறுப்பு தெரியும். விரைவு சொத்துன்றது இந்த நடைமுறை சொத்துக்கள்ல இருந்து ரெண்டு விடயத்தை கழிக்க போறேன். இறுதி இருப்பு முற்பண செலவு. இறுதி இருப்பையும் முற்பண செலவுகளையும் கழிக்க போறேன். இறுதி இருப்பையும் முற்பண செலவுகளையும் இதுல இருந்து கழிக்க போறேன்டா நடைமுறை சொத்துல இருந்து கழிக்க போறேன். கழிச்சு விட்டா வாருது விரைவு சொத்து. ஏன் அப்படி கழிக்கிறேன்டா அங்கே நடைமுறை சொத்துக்கள் திரவத்தன்மை கூடியது. திரவத்தன்மை என்றால் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அது எதுக்கு இருக்குது? நடைமுறை சொத்துக்களுக்கு இருக்குது பணமாக மாற்றக்கூடிய தன்மை. அது திரவத்தின் ஒழுங்கில் அங்கே காசு மீது தான் 100% திரவத்தன்மை கொண்டது. உடனடியாக பணமாக எடுக்கிறபடியால் அது திரவத்தன்மை கூடியது. இப்போ திரவத்தன்மை குறைஞ்சதான் நாங்கள் மேலே நடைமுறை சொத்தில் எழுதுறோம். நிதிநிலைமை கூறிய ஒழுங்குபடுத்திக்க நடைமுறை சொத்தில் ஃபஸ்ட்டு இறுதி இருப்படுத்த முற்பண செலவு எழுதுறோம். இப்போ திரவத்தன்மை குறைஞ்ச இறுதி இருப்பு முற்பண செலவை கழிச்சு விட்டா நடைமுறை சொத்துல இருந்து வாரது விரைவு சொத்து. இப்போ விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. உதாரணம், நடைமுறை சொத்து தாரன் 2000, நடைமுறை பொறுப்பு தாரன் 1000, இறுதி இருப்பும் முற்பண செலவும் சேர்த்து 300 போடும். இறுதி இருப்பு முற்பண செலவும் சேர்த்து 300. இப்போ நடைமுறை சொத்து 2000 சொன்னான், இறுதி இருப்பு முற்பண செலவு 300 சொன்னான், இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் சேர்த்து வார் 1700 விரைவு சொத்து. நடைமுறை பொறுப்பு 1000. 1.7க்கு 1 விரைவு விகிதம். அப்ப இது ஒன்று கொண்டா இருக்கிறது சிறப்பானதான். இந்த விரைவு விகிதம் ஒன்று கொண்டா இருக்குது, சமனா இருக்குது. இது நடைமுறை பொறுப்புக்கு சமனா விரைவு சொத்து இருக்குது. இப்போ நடைமுறை பொறுப்பு 1000 விரைவு சொத்து 1000 இருந்தா சிறப்பானதான். நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்புக்கு இது 2 கொண்டா இருந்தா சிறப்பானதுன்னு சொல்லப்படுது. இது 1 கொண்டா இருந்தா சிறப்பானதான். என்ன கருத்துண்டா பாருங்க, நடைமுறை பொறுப்பு மாற்றம் இல்லை. 2000 வரும் 2 கொண்டுண்டா சும்மா போடுறேன். 2000 இது 1000 1 கொண்டு. இப்போ நடைமுறை பொறுப்பு மாற்றம் இல்லை. இப்போ 2000 இது 1000. இப்போ இறுதி இருப்பும் முற்பண செலவும் சேர்த்து தான் இந்த 1000 வித்தியாசம். 2000 விரைவு நடைமுறை சொத்துல இருந்து இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் கழிச்சு விட்டா 1000 கழிச்சா தான் இதில் 1000 வரும். அப்போ அந்த இறுதி இருப்பு முற்பண செலவு நடைமுறை பொறுப்புக்கு சமனாக இருக்குது. நடைமுறை பொறுப்பை போல் நடைமுறை பொறுப்பு 1000 இல்லை, நடைமுறை பொறுப்பு 1000, இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் சேர்த்து வாரது 1000. இறுதி இருப்பையும் முற்பண செலவையும் சேர்த்து வாரது 1000. விரைவு நடைமுறை சொத்துக்கும் விரைவு சொத்துக்கும் நடைமுறை சொத்துக்கும் விரைவு சொத்துக்கும் இடப்பட்ட வித்தியாசம் இறுதி இருப்பும் முற்பண செலவு. அப்போ இது 2000 நடைமுறை சொத்து, விரைவு சொத்து 1000. அப்போ 1000 இறுதி இருப்பும் முற்பண செலவு. அது நடைமுறை பொறுப்பாக இருக்குது. அதான் 1 கொண்டா இருந்தால் சிறப்பானதான். நடைமுறை வீதம் 2 கொண்டா இருக்குது. அவர் நடைமுறை வீதம்ன்றது குறுங்கால கடந்திருக்கும் இயலுமையை மதிப்பீடு செய்த வீதம். அதில் 2 சமன்பாடு. 1 நடைமுறை வீதம், நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்பு. இடையிலான தொடர்பை சொல்லுது. நடைமுறை பொறுப்பை தீர்க்கிற ஆற்றல் நடைமுறை சொத்துக்கு இருக்கா? சமன்பாடு நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. விரை வீதம் என்றால் விரைவு சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. இப்போ விரைவு நடைமுறை பொறுப்புகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் விரைவு சொத்துக்கு இருக்கா? இப்போ விரைவு சொத்துன்றது என்னென்னு தெரியணும்னா நடைமுறை சொத்துல இருந்து இறுதி இருப்பையும் முற்பண செலவுகளையும் கழிச்சு வந்தது. இப்போ எது இருக்குதோ அந்த கணக்கில் அதை எடுக்கணும். இப்போ முற்பண செலவில் என்றால் இறுதி இருப்பை மட்டும் கழிக்கிறேன். இப்போ ஆண்டு முடிய இருக்குதான் இறுதி இருப்பு. நாங்கள் ஒரு ஆண்டுக்கு சேர்க்க இறுதி இருப்புண்டா அப்புறம் ஆரம்ப இருப்பு யோசிக்க தேவை. ஆண்டுக்கு சேர்க்க ஆண்டு முடிய இருக்கிற இருப்பு இறுதி இருப்பு, ஆண்டு முடிவில் இருக்கிற முற்பண செலவு. அப்போ இந்த திரவத்தன்மை வீதத்துக்கு நிதி நிலைமை கூற்று தரவுகள் தேவைப்படும். குறுங்கால கடந்த தீர்க்க இயலுமையை மதிப்பிட்டாச்சு. அப்போ இது 2வது படிச்சுட்டேன், திரவத்தன்மை விகிதம். 3வது இணைவு விகிதம். இணைவு விகிதம் இது நிதிநிலைமை கூற்று தரவை வச்சு தான் கணிக்க போறோம். நீண்ட கால கடன் தீர்க்கும் இயலுமையை மதிப்பீடு செய்ய போகுது.
நிறுவனத்தின் நீண்ட கால கடன் தீர்க்கும் இயலுமையை மதிப்பீடு செய்கிற விகிதங்கள் வினை விகிதம். அதில் முதலாவது இதில் ஒரு 5 சமன்பாடு பார்க்க போகிறோம். முதலாவது நீண்ட கால கடன் தீர்க்கும் இயலுமை. நிறுவனத்துக்கு நீண்ட காலத்தில் கடன் தீர்க்கிற இயலுமை இருக்கா என்று பார்க்கலாம். இதனூடாக முதலாவது எடுப்போம் வினை வீதத்தில். இதான் பிரதான வீதமாக நீங்கள் பிஸ்னஸ்லேயும் படிச்சிருக்கீங்க. வினை வீதத்தில் பிரதானமானது கடன் உரிமை விகிதம். கடன் உரிமை விகிதம். கடன் உரிமை விகிதம் என்றால் கடன் மூலதனத்துக்கும் உரிமை மூலதனத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்ல போகுது. கடன் மூலதனத்துக்கும் உரிமை மூலதனத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்ற விகிதம் கடன் உரிமை விகிதம். கடன் மூலதனம் என்றா தெரியணும் நீண்ட கால பொறுப்புகள், நீண்ட கால கடன்கள். நீண்ட கால கடன்கள் தான் கடன் மூலதனத்துக்கு வரும். தொகுதி கடன், வீட்டுக்கடன், வங்கி கடன்கள், பெரும்பாலும் நடைமுறை எல்லா பொறுப்பாக இருக்கிற கடன்கள். உரிமை மூலதனம் என்றா தெரியும் கூறப்பட்ட மூலதனம் பிளஸ் ஒதுக்கங்கள் ரெண்டும் சேர்ந்தது. கடன் மூலதனத்துக்கும் உரிமை மூலதனத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்ற விகிதம் கடன் உரிமை விகிதம். கடன் மூலதனம் தெரியும் நீண்ட கால கடன்கள், உரிமை மூலதனம் தெரியும் கூறப்பட்ட மூலதனம் ஒதுக்கவும் சேர்ந்தது. அதான் உரிமை செயற்கூற்றின் இறுதி மொத்தம், உரிமை செயற்கூற்று கோலம் எல்லாத்தையும் சேர்த்தது கூறப்பட்ட மூலதனம் ஒதுக்கங்களும் சேர்ந்தது. இது கடன் மூலதனம். உரிமை மூலதனத்துக்கும் கடன் மூலதனத்துக்கும் என்ன தொடர்பு? அதனோட 2000 ரூபாய் கடன் மூலதனம், உரிமை மூலதனம் 4000, 1:2. உரிமை 2 ரூபாவா இருந்தா கடன் 1 ரூபா. வை சிறப்பானது மாறி இருக்கலாம். கடன் 3 ரூபா, உரிமை 1 ரூபா 50, 3:5. உரிமையை விட கடன் தான் கூட இருக்குது. அப்ப நிறுவனம் கடன்ல தான் இயங்குது. இது அக்கறை செலுத்துறவர் பார்க்கலாம். அவருக்கு தகவல் வழங்கணும். அப்ப இது கடன் மூலதனத்துக்கும் உரிமை மூலதனத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்லுது. வினை விகிதம் இதுல பிரதானமானது கடன் உரிமை விகிதம். 2வது கடன் வீதம். கடன் வீதம் கடன் மூலதனத்தின் கீழ் மொத்த மூலதனம் தர 100. இது வீதமா வரப்போகுது. கடன் வீதம். கடன் மூலதனத்தின் கீழ் மொத்த மூலதனம் தர 100. இது விகிதம் கடன் உரிமை விகிதம். இப்போ கடன் மூலதனம் தெரியும் சொன்னால் நீண்ட கால கடன்கள். மொத்த மூலதனம் என்றது இந்த கடன் மூலதனம் உரிமை மூலதனம் சேர்ந்தது. இந்த கடன் மூலதனம் உரிமை மூலதனம் சேர்ந்தது தான் மொத்த மூலதனம். இப்போ நான் தர உதாரணம், கடன் மூலதனம் 1000, உரிமை மூலதனம் 3000. அப்ப எடுப்போம் கடன் மூலதனம் 1000 கீழ் மொத்த மூலதனம் 1000 3000 சேர்த்து 4000 தர 100, 25%. இப்ப கடன் உரிமை வீதம் என்றா கடன் மூலதனத்தின் கீழ் உரிமை மூலதனம் 1000 கீழ் 3000, 1:3. 1000 கீழ் 3000 வரப்போகுது. கடன் மூலதனத்தின் கீழ் கடன் 1000, உரிமை 3000. அப்ப 1000 கீழ் 3000, 1:3. இது கடன் வீதம். அடுத்த எடுப்போம் உரிமை வீதம். கடன் வீதம் மாதிரி உரிமை வீதம் 3வது. உரிமை வீதம் இது என்ன சமன்பாடுண்டா உரிமை மூலதனத்தின் கீழ் மொத்த மூலதனம் தர 100. உரிமை மூலதனத்தின் கீழ் மொத்த மூலதனம் தர 100. அப்ப இது ஆப்போசிட். இப்போ கடன் வீதம் கடன் மூலதனத்தின் கீழ் மொத்த மூலதனம். மொத்த மூலதனத்தில் அவ்வளோ கடன் இருக்குது. இது அப்படி இல்லை. மொத்த மூலதனத்தில் அவ்வளோ உரிமை மூலதனம் இருக்குன்ட்டு சமன்பாடு வரணும். இந்த உதாரணத்தின்படி மொத்த மூலதனம் எங்கிட்ட 4000, உரிமை மூலதனம் 3000 தர 100, 75%. சிம்பிள். கடன் மொத்த மூலதனத்தில் கடன் மூலதனம் எவ்வளோ இருக்குது? 25%. அப்போ உரிமை மூலதனம் எவ்வளோ இருக்கும்? 75%. 2 சேர்ந்தா 100%. இப்போ மொத்த மூலதனத்தில் எவ்வளோ கடன் மூலதனம் இருக்குது? மொத்த மூலதனம் தெரியணும். கடன் மூலதனம் உரிமை மூலதனம் சேர்ந்தது. கடன் மூலதனம் தெரியும் நீண்ட கால கடன்கள். உரிமை மூலதனம் தெரியும் சாதாரணங்கள் ஒதுக்கங்கள் சேர்ந்தது. உரிமையானது அதான் உரிமை மூலம்.
இது கடன் வீதம், இது உரிமை வீதம். அது கடன் உரிமை வீதம். கடன் வீதம் மொத்த மூலதனத்தின் பெர்சன்டேஜா சொல்லுது. உரிமை வீதம் மொத்த மூலதனத்தின் உரிமை எவ்வளவுன்னு சொல்லுது. கடன் உரிமை வீதம் கடன் மூலதனத்துக்கும் உரிமை மூலதனத்துக்கு இடையிலான தொடர்பு சொல்லுது. கடன் உரிமை வீதம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கடன் மூலதனம் தான் மேலே வரும், உரிமை மூலதனம் கீழே வரும். அடுத்தது 4வது வட்டி காப்பு வீதம். வட்டி காப்பு விகிதம். நிறுவனம் செலுத்துற வட்டிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, நிறுவனத்துக்கு வட்டி நிறுவனம் செலுத்துற வட்டிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு கணிச்சு சொல்ற வீதம் வட்டி காப்பு வீதம். இது விகிதம் எப்படி வருதுண்டா, வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டியின் கீழ் வட்டி. வரிக்கு முன் லாபம் பிளஸ் வட்டியின் கீழ் வட்டி. வரிக்கு முன் லாபம் தெரியும் எங்களுக்கு கம்பெனியில் வந்தது, அதோட வட்டியை கூட்டுறேன். வட்டியை கூட்டினா என்ன கருத்து, வரி வட்டிக்கு முன் லாபம் வரப்போகுது. வரியும் வட்டியும் கழிக்க முதல்ல ஒரு லாபம் வரும், அதுக்குள்ள வட்டியை போடும். இந்த வட்டின்றது ஆண்டுக்கான வட்டி தான், எங்களுக்கு செலுத்தின வட்டியை வச்சு தேவையில்லை. வரிக்கு முன் லாபம் 70,000 எடுக்கிறேன். 70,000 வட்டி 5,000. வரியும் வட்டியும் கழிக்க முதல்ல ஒரு லாபம் வரப்போகுது 75,000. அந்த 75,000 கீழ் வட்டியை போடுறேன் 5,000. 75,000 கீழ் 5,000 15 தடவை. இது மடங்குல வரப்போகுது. இத்தனை தரம் பாதுகாப்பு இருக்கா, நாங்கள் நிறுவனம் செலுத்துற வட்டிக்கு 15 தடவை பாதுகாப்பு இருக்கு. என் வட்டியை 15 தடவை செலுத்தக்கூடிய இயலுமை நிறுவனத்துக்கு இருக்கு. 5,000 ரூபாய் வட்டி, 5,000 ரூபாய் வட்டியை 15 தடவை செலுத்தக்கூடிய இயலுமை நிறுவனத்துக்கு இருக்குது என்று சொல்லுது. இதை வச்சு கடன் கொடுத்தோருங்கிற கடன் தந்தாக்கள் அக்கறை செலுத்திக்கணும். இந்த தரவில் எத்தனை தரம் இதுக்கு கடன் வட்டிக்கு பாதுகாப்பு இருக்குது, 5,000 ரூபாய் வட்டி. ஆனால் கடன் வட்டி வரிக்கு முன்னாகும் 75. ஏன்னா அது வட்டி வரி கழிக்க வரியும் வட்டியும் கழிக்க முதல் லாபம் ஏன் எடுக்கிறோம்டா, நாங்கள் வட்டியை கழிச்சு போட்டு அதை பிரிக்கிறது பிரயோசனம் இல்லை. வட்டி வரி கழிக்க முதல் எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குண்டா 75,000 ரூபாய் இருக்கு வட்டி வரி கழிக்க முதல். ஆனால் வட்டி எவ்வளோ இருக்கு 5,000. எத்தனை தரம் வட்டி செலுத்தலாம், 15 தரம் செலுத்தலாம். இதுதான் வட்டி காப்பு வீதம். வட்டிக்கு இருக்கிற காப்பு பாதுகாப்பு அதை சொல்லுது. இது தடவையில் வரும்பிட நல்ல மடங்கில 5வது கடைசி. இது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, ஆனால் பாசகர் கேள்வியெல்லாம் வந்திருக்குது. சொத்து புரள் விகிதம் பழைய சிலவசில் வந்திருக்குது, அதால் நான் தாரேன். சொத்து புரள் விகிதம் புது சிலவசில் இது இல்லை, பழைய சிலவசில் இந்த விகிதத்தில் கேள்விகள் இருக்கு. சொத்து புரள் விகிதம் என்றால் விற்பனையின் கீழ் மொத்த சொத்து. விற்பனையின் கீழ் மொத்த சொத்து இதுதான் சொத்து புரள் விகிதத்துக்கு சமன்பாடு. விற்பனை எத்தனை தரம், மொத்த சொத்துக்களை போல விற்பனை எத்தனை தரம், அந்த மடங்கு எத்தனை தடவை என்றதை சொல்ல போகுது. விற்பனைக்கும் மொத்த சொத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்ற வீதம் சொத்து புரள்வு விகிதம். புரள் என்ன தெரியும், விற்பனை. சொத்து புரள்வு விகிதம் விற்பனைகள் மொத்த சொத்து. அப்ப இது இணை விகிதங்கள். நீண்ட கால கடன் தீர்க்கும் இயலுமையை மதிப்பீடு செய்கிற வீதம் 5. கடன் உரிமை வீதம், கடன் வீதம், உரிமை வீதம், வட்டி காப்பு வீதம், மொத்த சொத்து புரள்வு வீதம். 3 வீதம் படிச்சிட்டோம். லாபத்தன்மை வீதங்கள், திரவத்தன்மை வீதங்கள், இணை விகிதங்கள். 4வது வீதம் செயற்பாட்டு விகிதங்கள். செயற்பாட்டு விகிதம் பார்க்கிறோம். நிறுவனத்தின் செயற்பாட்டின் இயலுமையை இந்த விகிதங்கள் மதிப்பீடு செய்யும். நிறுவனத்தின் செயற்பாட்டின் இயலுமை இதுக்கு 4 விதமான சமன்பாடு பார்க்க போறோம். 1 இருப்பு புரள்வு விகிதம். இருப்பு புரள்வு விகிதம் இது விகிதம் என்று வரப்போகுது. இருப்பு புரள்வு தெரியும், இருப்புகள் எத்தனை தடவை விற்கப்படுது, இருப்புகள் எத்தனை தடவை விற்கப்படுது என்றதை காட்டப்போகுது. இதுக்கு சமன்பாடு விற்பனை கிரியத்தின் கீழ் சராசரி இருப்பு. விற்பனை கிரியத்தின் கீழ் சராசரி இருப்பு இதுதான் சமன்பாடு. விற்பனை கிரியம் ஒரு 2 லட்சம் மட்டும் எடுப்போம். விற்பனை கிரியம் தெரியும். சராசரி இருப்புண்டா சராசரி இருப்பு என்கிற நிறுவனத்தில் இருக்கிற ஆரம்ப இருப்பையும்
இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல பிரிக்கப்படுறது. 1000 இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல பிரிச்சு வர்றது சராசரி இருப்பு. 1000 இருப்பு ஒரு 10,000, இறுதி இருப்பு ஒரு 30,000. 10,000த்தையும் 30,000த்தையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறது 20,000. அந்த சராசரி இருப்பை கொண்டு போடுறேன். விற்பனை கிரியத்தின் கீழ் சராசரி இருப்பு 10 தடவை. இது தடவை என்று வரப்போகுது. இதன் கருத்து என்னென்னா, இருப்புக்கள் எத்தனை தரம் விற்பனையாக மாறுது? 10 தரம் விற்கப்படுது. நிறுவனத்தின் இருப்பு 10 தரம் விற்கப்படுது. இது கூட இருக்கிறதா குறைய இருக்குதா நெல்ல வந்து பார்த்தா கூட இருக்கிறது நெல்ல. ஏன் கூட இருந்தா நிறுவனம் நிறைய தரம் விற்கிது வருஷத்தில். இது ஒரு A என்ற நிறுவனம் 10 தரம் விற்கிது. B என்ற நிறுவனம் 30 தடவை விற்கிது. எந்த நிறுவனம் பெட்டராக இருக்கும்னா 30 தரம் விற்கிற B நிறுவனம். ஏன் இவைக்குத்தான் அழிவு நட்டங்கள் உண்டு விடாது குயிக்காவித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது அதிகமாக இருக்கிறது சிறந்தது. இருப்பு புரள் விகிதம். இருப்பு புரள் எத்தனை தரம் விற்கப்படுது. அடுத்து இது இந்த 2வது செயற்பாடு விகிதத்தின் 2வது இருப்பு சுழற்சி கால். கையிருப்பு அல்லது இருப்பு சுழற்சி கால். இப்ப நான் இருப்பு புரள் விகிதம் என்னன்னு சொன்னா எத்தனை தடவை விற்கப்படுதுன்னு சொன்னான். விற்பனை கிரியத்தை சராசரி இருப்பால் விற்கிறோம். விற்பனை கிரியை மெயின் எடுத்துனாங்கன்னா அதான் எங்கட வித்த பொருள்கிட்ட கொள்விட எவ்வளவு பொருள் போயிருக்கண்டு தெரியும். அது சராசரி இருப்பால் விற்க 10 தரம் வித்தண்டு வருது. இருப்பு சுழற்சி காலம் எத்தனை நாட்களுக்கு ஒருக்கா விற்கிறோம், எத்தனை நாளுக்கு ஒருக்கா விற்கிறோம்ன்றதுதான் இருப்பு சுழற்சி காலம். அப்ப அதுக்கு என்ன சமன்பாடுண்டா, சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம் தர நாட்களை போட போறேன். 360 வருஷத்தில் உள்ள நாட்கள் 365. கணக்கிலான உங்களுக்கு 360 தெரியணும். 365 போடுறேன். மாதம் எடுக்கிறாண்டா 12 மாதம். பேரம் எடுக்கிறாண்டா 52. சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம் தர 365. இதோட கருத்து என்ன, எத்தனை நாளுக்கு ஒருக்கா விற்கப்பட போகுது. இல்லாட்டி இதை இன்னொரு வழியில இந்த சமன்பாட்டு எழுதலாம். பாருங்க, சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம். இருப்பு புரள் வீதம் என்ன சொல்லுதுன்னா விற்பனை கிரியத்தின் கீழ் சராசரி இருப்பு. இருப்பு சுழற்சி காலம் சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம். இதுன்ற தலைகள் எல்லாம் இருப்பு புரள் வீதத்தின் தலைகள் எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்டா 365 கீழ் இருப்பு புரள் வீதம். ஏன் 365 நாட்கள் அல்ல 12 அல்ல 52, 12 மாதம் அல்லது 52 வாரம் வருஷத்தில் இருக்க வாரம். இருப்பு புரள் வீதத்தை போடுறேன் கீழே. இருப்பு புரள் வீதம் இல்லை 10 தரம் எல்லாம் வந்தது. இப்போ நான் போடுறேன் 365 நாட்கள் 10 தரம் வித்துறாங்க வருஷத்துல. அப்ப எத்தனை நாளுக்கு ஒருக்கா விற்கிறோம்? 36 நாளுக்கு ஒருக்கா விற்கிறோம். 36 நாளுக்கு ஒருக்கா விற்கிறோம். இதுதான் இதுன்ற கருத்து. இருப்பு புரள் வீதம்டா தெரியும் எத்தனை தடவை விற்கப்படுது. கூடவா இருக்கிறது நல்ல கழிவுகளை குறைக்கலாம். இது இருப்பு சுழற்சி காலம்டா எத்தனை நாளுக்கு ஒருக்கா விற்கிறோம். இருப்புகள் எத்தனை நாளுக்கு ஒருக்கா விற்பனையா மாறுது. 36 நாளுக்கு ஒருக்கா. அப்ப இது குறையா இருக்கிற நல்ல. இப்ப 36 நாளுக்கு ஒருக்கா ஒரு கம்பெனி விற்கிது. இன்னொரு கம்பெனி 15 நாளுக்கு ஒருக்கா விற்கிது. அப்ப 15 நாளுக்கு ஒருக்கா விற்கிற கம்பெனி தான் சிறந்தது. ஏனென்றா அதுதான் குயிக்கா விற்கிறது. இந்த கருத்து இது கூடவா இருக்கும்னு சொன்னான். இருப்பு புரள் வீதம் கூடவா இருந்தால் தான் சிறந்தது. இருப்பு புரள் வீதம் கூடவா இருந்தா கீழே லாகோர். இருப்பு புரள் வீதம் கூடவா இருந்தா சுழற்சி காலம் விட குறைவா இருக்கப்போ அல்லது 2 சமன்பாடு பயன்படுத்தலாம். சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரியம் அல்லது இந்த 365 நாட்கள் எடுக்கலாம், அல்ல 12 அல்லது 52 வாரத்தை ஏதோ ஒன்று எடுக்கலாம். 365 நாள் எடுத்தால் நாட்கள் என்று விட வரும். 36 நாட்கள் என்று விட வரும். மாறி 12 எடுத்தா மாதங்கள் என்று வரும். 52 எடுத்தா வாரங்கள் என்று விட வரப்போகுது. அப்ப இருப்பு சுழற்சி காலம் இது எத்தனை நாளுக்கு ஒருக்கா இருப்புகள் விற்பனையா மாறுது. இது எத்தனை தடவை விற்கப்படுது. இதே மெத்தட்ல தான் இன்னும் 2 விகிதம். இந்த செயற்பாட்டு விகிதத்துல இன்னும் 2 விகிதம். 3வது விகிதம் கடன்பட்டோர் புரள் விகிதம். கடன்பட்டோர் புரள் விகிதம். இதுல கருத்து என்னண்டா எத்தனை தடவை கடன்பட்டோர் விக்கிரம் இல்ல, எத்தனை தடவை கடன்பட்டோர் காசத்தாரர், எத்தனை தடவை கடன்பட்டோர் காசத்தாரர் என்றுதான் இதுல கருத்து. இதுக்கு சமன்பாடு கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன்பட்டோர் வரப்போகுது. கடன் விற்பனை தெரியும், கடன் விற்பனை தெரியும். ஒரு 2 லட்சம் கொண்டு போகிறேன். சராசரி கடன்பட்டோர்ண்டா தெரியணும். ஆரம்ப கடன்பட்டோர் மீதியையும் இறுதி கடன்பட்டோர் மீதியையும் கூட்டி 2ஆல பிரிச்சு வாருது. இப்போ ஆரம்ப இருப்பு இறுதி இருப்பை கூட்டி பிரிச்சேன்.
மாறி இப்படி ஒரு கணக்கில் ஆரம்ப இருப்பு 30,000 இருக்கு, இறுதி இருப்பு 0 இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டையும் கூட்டி பிரிக்கலாம். அப்படியே வந்து 30,000 இருக்கும், 30,000 அப்படியே வந்து போடும். அதே மாதிரி ஆரம்ப கடன்பட்டோர் ஒரு 60,000 தார், இறுதி கடன்பட்டோர் 20,000, சராசரி கடன்பட்டோர் 80,000 பிரிக்கிறேன் 40,000. 5 தடவை காசத்தாரர் கடன்பட்டோர். மாறி இதில் ஆரம்ப கடன்பட்டோர் இல்லை என்று வைப்போம். ஆரம்ப கடன்பட்டோர் 0. இப்போ நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு வைப்போம். இப்போ நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தா ஆரம்ப கடன்பட்டோர் 0, இறுதி கடன்பட்டோர் இருக்கு 20,000. அதை அப்படியே வந்து போடுவோம். அப்புறம் 2 வச்சு போடுறது. 10 தரம் காசத்தாரர் கடன்பட்டோர். இது கூட இருக்கிறது நல்ல. ஏன் கூட இருக்கிறது நல்ல வேண்டாம், அறுவடை முடியாத கடனை குறைக்கலாம். கூட இருந்தால் அறுவடை முடியாத கடன்கள் குறைஞ்சி ஓடும், நிறைய திறந்தாரர் காசு. அடுத்து 4வது இருப்பு புரள் வீதம் பார்த்து, இருப்பு சுழற்சி காலம் பார்த்த மாதிரி கடன்பட்டோர் புரள் வீதம், கடன்பட்டோர் பணம் சேகரிப்பு காலம். 4வது ஆப்போசிட், சராசரி கடன்பட்டோரின் கீழ் கடன் விற்பனை 365 தர 365 அல்லது 12 அல்லது 52. சராசரி கடன்பட்டோர் தெரியும், கடன் பென தெரியும். இருப்பு கடன்பட்டோர் புரள் வீதத்தின் தலைகீழாக வரப்போகுது. சராசரி கடன்பட்டோரின் கீழ் கடன் பென, இது கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன்பட்டோர். அப்போ என்ன எழுதுறேன், 365 அப்படி எழுதிட்டு 365 அல்லது 12 அல்லது 52 எழுதிட்டு, அல்லது இன்னொரு சமன்பாடு, அல்லது 365 அல்லது 12 அல்லது 52 கீழ் கடன்பட்டோர் புரள் விகிதம். கடன்பட்டோர் புரள் விகிதம் ஏன் அப்படி வருதுண்டா, இது எப்படி எஞ்சால வச்சிருக்கோம். இது இந்த கோவையின் விளக்கம் என்ன, ஒன்றின் கீழ் கடன்பட்டோர் புரள் வீதம் எல்லாம், ஒன்றின் கீழ் கடன்பட்டோர் புரள் வீதம் தலைகள். ஒன்றின் கீழ் என்றதுதான் எப்படி எழுதலாம், ஒன்றின் கீழ் கடன்பட்டோர் புரள் விகிதம் தர 365 என்று போடுறேன்டா, இந்த ஒன்று தவிர அதான் 365 கீழ் கடன்பட்டோர் புரள் வீதம் வந்து வருது. இது நான் எடுக்கிறேன் 365 நாள், 10 தரம் தந்தவர். அப்போ எத்தனை நாளுக்கு ஒரு தாரர், 36 நாட்களுக்கு இருக்கா. 365 10 தரம் தந்தவர், 36 நாட்களுக்கு இருக்கா காசத்தாரர் கடன்பட்டோர். இது கடன்பட்டோர் பணம் சேகரிக்கும் காலம். இது இப்போ கடன்பட்டோர் புரள் வீதம் கூடவா இருக்கும். ஏன் கூடவா இருக்கணும்னா, கூடவா இருந்தால் தான் அறுவடை முடியாத கடன் குறை குயிக்காக தந்து கொண்டு இருக்கிறேன். இது கூடவா இருந்தா, கடன்பட்டோர் புரள் வீதம் கூடவா இருந்தா, இந்த சமன்பாடு கடன்பட்டோர் புரள் வீதம் கூடவா இருந்தா பணம் சேகரிப்பு காலம் இப்படி இருக்கும். இது கூடவா இருந்தா குறைய போகுது, குயிக்காக தந்து கொண்டு இருக்கிறார். கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா உடனுடனே தருவார். உடனுடனே இருந்தால் தான் நன்மை. இது செயற்பாட்டு விகிதங்கள் 4 விகிதம். செயற்பாட்டு விகிதத்தில் இருப்பு புரள் வீதம், இருப்பு சுழற்சி காலம், கடன்பட்டோர் புரள் வீதம், கடன்பட்டோர் பணம் செலுத்தும் கால். கடைசி விகிதம் முதலீட்டாளர் விகிதங்கள். முதலீட்டாளர் விகிதம், முதலீட்டாளர்கள் இதில் அக்கறை செலுத்த போயினோம். உதாரணமா பங்குதாரர், அது 2 விகிதங்கள். முதலீட்டாளர்கள் அக்கறைப்படுற விகிதம் 2, பங்குதாரருக்கு தான் இப்போ பிரயோசனமாக இருக்க போது. முதலாவது பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம். இது புது சிலபஸில் வந்தது, இதுக்கு முதல் இந்த சிலபஸில் இல்லை, ஆனால் பழைய சிலபஸில் இது இருந்தது. பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம், பங்கொண்டு எவ்வளோ உழைக்குது, எங்கள்கிட்ட இருக்கிற பங்கு, ஒரு பங்கு எவ்வளோ உழைக்குது, ஆற்றல், இபிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஏர்னிங் பெர்ச்சியா. பங்கொன்றுக்கான உழைப்பு வீதம் சமன் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை எத்தனை என்றது. ஆண்டுகால லாபம் எடுப்போம் 3 லட்சம். ஆண்டுகால லாபம் தெரியும், 3 லட்சம் வருமான கூறில் வந்துட்டு சாதாரண பங்கு எத்தனை இருக்குண்டா 60,000 பங்குகள் இருக்கு. அவை ஒரு பங்கு 5 ரூபா உழைக்குது. ஒரு பங்கு 5 ரூபா உழைக்குது தான் பங்கொன்றுக்கான உழைப்பு விகிதம். ஒரு பங்குக்கு எவ்வளோ உழைக்கும் ஆற்றல் இருக்கு என்றதை மதிப்பீடு செய்யுது. ஒரு பங்குக்கான ஆற்றல் 5 ரூபாய் இருக்குது. ஏன்னா சாதாரண பங்குகள் எண்ணிக்கை எடுக்கிறோம்னா அதுதான் எங்களோட பிரதான பங்கு. உழைக்கும் உரிமையாளர் சாதாரணவங்க. அடுத்தது பங்கொன்றுக்கான பங்கு லாபம். கடைசி பங்கொன்றுக்கான பங்கு லாபம். பங்கொன்றுக்கான பங்கு லாபத்துக்கு என்ன சமன்பாடுண்டா, சாதாரண
பங்குதாரருக்கான பங்கு லாபத்தின் கீழ் சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. சாதாரண பங்குதாரருக்கான பங்கு லாபம் எடுப்போம். சாதாரண பங்குதாரருக்கான பங்கு லாபம்டா இயக்குனர் சபை தீர்மானிக்குது வைக்க விளையாண்டு. இயக்குனர் சபை தீர்மானிக்குது 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் சாதாரண பங்குதாரருக்கு. ஆனா சாதாரண பங்குகள் இருக்குது 20,000 பங்கு. ஒரு பங்குக்கான பங்கு லாபம் 5 ரூபாய். அப்ப சாதாரண பங்குதாரருக்கான பங்கு லாபம்ன்றது இயக்குனர் சபை தீர்மானிச்ச பங்கு லாபம். இது சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை. இங்க மேல போட்ட சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை தான் அதுவும் கீழே இங்கேயும் வருது. இது ஆண்டுகால லாபத்தை எடுக்கிறோம். ஆண்டுகால லாபம் தான் கம்பெனியின் உரிமையாளரான சாதாரண பங்குதாரர் சொந்தம். இப்போ ஆண்டுகால லாபம் அவ்வளவு பங்குதாரர் சொந்தம். அப்ப அது வச்சு எவ்வளவு உழைக்கிற ஆற்றல் என்று சொல்றேன். ஆனா சாதாரண பங்குதாரருக்கான பங்கு லாபம் எவ்வளவு தீர்மானிக்கப்பட்டிருக்கு இயக்குனர் சபை. இயக்குனர் சபை தீர்மானிச்சது 1 லட்சம். ஆனா சாதாரண பங்குகளின் எண்ணிக்கை இருக்குது 20,000 பங்கு. ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்குறோம்? 5 ரூபா ஒரு பங்கு. இது சாதாரணமா ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்குறோம் என்ற விஷயம். இது பங்கு எவ்வளவு உழைக்கிற ஆற்றலை கொண்டிருக்குது. வந்த லாபத்தை பங்குகள் எண்ணிக்கையால் பிரிக்கிறோம். ஏன் வந்த லாபம் ஃபுல்லாக கம்பெனியின் உரிமையாளரை சொந்தம். வந்த லாபத்தை பங்குகள் எண்ணிக்கையால் பிரிக்கிறோம். வந்த லாபம் ஒரு 3 லட்சம். சாதாரணவங்க எண்ணிக்கை இருக்குது 20,000. 15 ரூபா ஒரு பங்கு 15 ரூபா உழைக்கிற ஆற்றலை கொண்டிருக்கு. சரி, கணக்கு விகிதம் ஃபுல்லாக படிச்சிட்டோம். 1 லாபத்தன்மை வீதம், 2வது திரவத்தன்மை வீதம், இணை விகிதம், செயற்பாட்டு விகிதம், முதலீட்டாளர் விகிதம். இதில் படித்தது மொத்தமாக லாபத்தன்மை வீதத்தில் 4 சமன்பாடு. மொத்த லாப வீதம், தேறிய லாப வீதம், மொத்த சொத்துக்கள் மீதான வருவாய், உரிமை முதல் மீதான வருவாய். திரவத்தன்மை வீதம் 2, நடைமுறை விகிதம், விரை விகிதம். இணை வீதத்தில் 5 படிச்சினாங்க. கடன் உரிமை வீதம், கடன் வீதம், உரிமை வீதம், வட்டி காப்பு வீதம், சொத்து புரள் விகிதம். செயற்பாட்டு வீதங்கள் 4 படிச்சினாங்க. இருப்பு புரள் வீதம், இருப்பு சுழற்சி காலம், கடன்பட்டோர் புரள் வீதம், கடன்பட்டோர் பணம் செலுத்தும் காலம். முதலீட்டாளர் வீதம் 2 படிச்சினாங்க. பங்கொன்றுக்கான உழைப்பு வீதமும் பங்கொன்றுக்கான பங்கு லாபமும். 17 சமன்பாடு தெரிஞ்சா கணக்கு வீதம் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். அந்த சமன்பாட்டை வச்சு சகல கேள்விக்கும் விடை எழுதலாம். சில தடவை நேரடியாக இருக்கும், சில தடவை சிலது கண்டுபிடிக்க வேண்டி வரும். கண்டுபிடிக்க வேண்டி வரும்னா வேறு விற்பனை கண்டுபிடிக்க வேண்டி வரும். கடன் பட்டோர் கணாச்சு அப்படி இந்த சமன்பாடு உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக இருக்கேங்க. கணக்கு வீதம் ஃபுல்லாக செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும்.